Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல ஒரு சூப்பரான பிஞ்ச் பல்ஜ் ப்ளஸ் ஷேக் எஃபெக்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ட்ரான்சிஷன் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்லோ மோஷன் எடிட் பண்றீங்க இல்லனா லவ் எடிட் பண்றீங்க அப்படினா இந்த ட்ரான்சிஷன் போட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும், ரொம்பவே ப்ளீசிங்கா இருக்கும்னே சொல்லலாம். லைக் நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து ஆல்ரெடி போடுவீங்க, பட் அந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டை தாண்டி இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம் அந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, ஒரு சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது, ஒரு சிம்பிளான எஃபெக்ட் தான், ரொம்பவே சிம்பிளாகவே மேக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் ரேஷியோஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு 4:3 ரேஷியோஸில் தான் நான் வந்து எடிட் பண்ணிருக்கேன். ஸோ வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன வீடியோ ஒரு 2 வீடியோ நான் இப்போ வந்து வச்சு சொல்லித்தரேன். உங்களுக்கு எத்தனை வீடியோ வேணுமோ நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ டியூரேஷன் வேணாலும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கு வந்து இந்த கிளிப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். லைக் இது எல்லாமே ஸ்லோமோ கிளிப்ஸ் தான், இது எல்லாமே நம்ம VSCO ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு 2 கிளிப் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தேவையான 2 கிளிப் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ட்ரான்சிஷன் எப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ட்ரான்சிஷன் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா இந்த ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஜூம் இன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஜூம் இன் வந்து நம்ம கொடுத்துடலாம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க, அதில் ஸ்கேல் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 2 கீ ஃப்ரேம் வைங்க. ஸ்டார்டிங்கில் ஒன்று, அதுக்கப்புறம் மிடில் ஒன்று. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூவை இது போல் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. நல்ல ஒரு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் இன் வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தென் பார்த்தீங்கன்னா கிராஃப்க்கு போங்க. கிராஃபில் போனீங்கன்னா நான் செட் பண்ணுற கிராஃப் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன் அனிமேஷன் தான் செட் பண்ணுறோம். ஸோ இன் அனிமேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து மேலே இருக்கணும், அவுட் அனிமேஷனுக்கு கீழே இருக்கணும். இதுதான் பேசிக் கான்செப்ட்டு. ஸோ ஓகே, இதே போல் கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. கிராஃப் செட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா அந்த கிராஃபை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ஸ்டார்டிங் ஒரு ஜூம் இன் வந்து ரெடி பண்ணியாச்சு. அகைன் என்ன பண்ணிங்கன்னா அந்த கிளிப்பை விட்டுட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா டைல்ஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த டைல்ஸ் ஆப்ஷனை வந்து எனக்கு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அதில் மிரர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த மிரரை வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ அகைன் என்ன பண்ணிங்கன்னா அகைன் அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிக்கோங்க, எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, அதில் டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் போங்க. அதில் போனீங்கன்னா பிஞ்ச் பல்ஜ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த பிஞ்ச் பல்ஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதோட சென்டர் வந்து எதுவுமே டச் பண்ணாதீங்க, ஸ்ட்ரென்த் வந்து நீங்கள் மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ரேடியஸ் இருக்குதுல்ல, அந்த ரேடியஸை பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஒரு 2500 அந்த ரேஞ்சுக்கு வந்து ரேடியஸ் வச்சுருங்க. ஸோ அகைன் என்ன பண்ணிங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து வச்சு கிளிக் பண்ணிட்டு 2 கீ ஃப்ரேம் வந்து வைங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைக்கணும், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைக்கணும். ஓகேங்களா? பேசிக்காக. ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ல் வச்சுருக்கோங்க. ஓகே, ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கணும். ஓகே, அடுத்து எண்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1ல் இருக்கணும். இதுதான் பேசிக்கு, நான் வந்து சொல்கிறபடியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கர்வ் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்ச் பல்ஜ் வந்து நமக்கு வந்து பேக்ரவுண்டில் தான் போகுது. ஸோ என்ன பண்ணிங்கன்னா அந்த கர்வ் இருக்குதுல்ல, மேலே பார்த்துட்டு இருக்க கர்வை இதே போல் வந்து கீழே வந்து மாற்றி விட்ருங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். லைக் இவங்க பார்த்தாலே தெரியும் ஒரு பிஞ்ச் பல்ஜ் வந்து உள்ளே போகும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கிளிப்புக்கு தேவையான பிஞ்ச் பல்ஜ் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து செகண்ட் கிளிப்புக்கு போங்க. ஸோ செகண்ட் கிளிப்பில் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ், ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் டைல்ஸ் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதில் வந்து மிரரை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. அகைன் என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, அதில் டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் போங்க. அதில் போனீங்கன்னா சர்க்குலர் ரிப்பிள் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த சர்க்குலர் ரிப்பிளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்டாண்டர்ட் சென்சர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா சென்டர் வந்து எதுவுமே டச் பண்ணாங்க. ஃப்ரீக்வன்சி வந்து 20ல் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நல்லாவே மைனஸ் பண்ணிடுங்க. ஒரு 1% வந்து கொண்டு வந்தாங்க. லைக் ஒரு 1.00 அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் அதோட ஃப்ரீக்வன்சி வந்து கொண்டு வந்துடணும். ஸோ ஸ்ட்ரென்த் இருக்குதுல்ல, ஸோ ஸ்ட்ரென்த்தில் வந்து ஒரு 2 கீ ஃப்ரேம் வைங்க. ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம். ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதே போல் கூட்டிக்கோங்க, ஒரு 350 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 350, 0.350 வச்சுக்கோங்க. எண்டு கீ ஃப்ரேமோட வேல்யூவை 0 ஆக்கிடுங்க. ஓகே, இதே போல் 0 ஆக்கிடுங்க. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான கிராஃப் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே போல் வந்து கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ரேடியஸ் இருக்குதுல்ல, ஸோ அந்த ரேடியஸை பார்த்தீங்கன்னா 0.80 ஆக்கிடுங்க.
ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும். லைக் ஜூம் இன் ஆகிட்டு லைக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லைக் ஜூம் இன் ஆகுது, உள்ளே போகுது, அதுக்கப்புறம் உள்ளேருந்து ஒரு ட்ரான்சிஷன் வெளியே வருது, பிஞ்ச் பல்ஜ். ஓகேங்களா, ஒரு சூப்பரான ஒரு ட்ரான்சிஷன் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அது காரணம் என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஜூம் இன் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு வந்து ஒரு ஜூம் பிளர் இல்லைனா ஒரு பிளர் மோஷன் பிளர் ஆட் பண்ணால் தான் அது வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு பிளருங்கிற ஆப்ஷன் போங்க, அதில் வந்து மோஷன் பிளர் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதே போல் வந்து மோஷன் பிளர் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மோஷன் பிளர் கொடுக்குறதுனால லைக் ஜூம் இன் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகும். அதே போல் பேக்ரவுண்ட் வந்து உள்ளே போகும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து பேசிக்கான ட்ரான்சிஷன் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒரு பிஞ்ச் பல்ஜ் ட்ரான்சிஷன் வந்து ப்ரிவியூவில் பார்த்த போல ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன எஃபெக்ட்னா, இதில் ஒரே ஒரு எஃபெக்ட் மிஸ் ஆகுது, அதான் சேக். சிம்பிளான ஆசிலேட் சேக் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம 2-3 வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஆசிலேட் சொல்லியிருக்கோம். ஸோ இதுலேயுமே நான் சொல்கிறேன், எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, அதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க, அதில் ஆசிலேட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஆசிலேட் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா, இதில் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி எதுவும் டச் பண்ணாங்க, ஆங்கிளை மட்டும் என்ன பண்ணிங்கன்னா 180 டிகிரி வச்சுக்கோங்க ஆங்கிளை. ஓகே, ஓகே, ஆங்கிளை பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வச்சுருங்க. மேக்னிடியூடில் வந்து 2 கீ ஃப்ரேம் வைக்கணும். அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம். ஓகேங்களா, ரெண்டாவது கீ ஃப்ரேமோட வேல்யூ 0, ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 150 இல்லைனா 148 அந்த ரேஞ்ச், 145 அந்த ரேஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வந்து 150 வச்சுக்கலாம். ஓகேங்களா, வேறு எதுவுமே நீங்கள் வந்து டச் பண்ணாங்க. ஜஸ்ட் இந்த ஆசிலேட்டை வந்து காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன கிளிப்பில் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். லைக் அந்த ஜூம் இன் ஆகும்போது அந்த ஒரு சேக் எஃபெக்ட் கிடைக்கும். அதே போல் அங்கே ஜூம் அவுட்லேருந்து ஜூம் இன் மறுபடியும் மேலே வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சேக் வந்து கிடைக்கும். இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாகவே வந்து நீங்கள் மேக் பண்ணிடலாம். என்ன பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் இதை வந்து உங்களுக்கு எத்தனை கிளிப்ஸ் வந்து தேவையோ அதுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இதே போல் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்ட்ரா 2 கிளிப் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு உள்ள ட்ரான்சிஷன்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு தேர்ட் கிளிப்பில் வந்து ஆட் பண்ணிடுங்க. அதே போல் இந்த இதில் உள்ளதையும் காப்பி பண்ணி லாஸ்ட் கிளிப்புக்கு வந்து ஆட் பண்ணிடுங்க. சிம்பிள். இப்படி பண்ணுறதுனால என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணாலே போதும். அது வந்து நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும், வேலை வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். ஸோ கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடுறேன். ஸோ கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.